என்னப்பா சொல்றீங்க? இனிமேல் வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு இன்டர்நெட்டே தேவையில்லையா? நெட்டே இல்லாம போட்டோ, ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு வந்து அனுப்பிக்கலாமா? இது நல்லா இருக்கே. இனிமேல் வந்து நெட் பேக் போடணும் அப்படின்ற அவசியமே இல்ல. நம்ம பாட்டுக்கு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் கால் வந்து பேசிக்கலாம். ஜாலி தான். இப்படிதாங்க நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நானும் இந்த ஒரு அப்டேட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு கடைசியில வந்து ஏமாந்து போயிட்டேங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இப்ப ஷேர் இட் மாதிரி ஆப்ஸை வந்து யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி தனியா நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் இட் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷனை தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப என்னன்னா நெட்டே இல்லாம போட்டோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அனுப்பிக்கிறான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இது வந்து நம்ம நார்மலா அனுப்புற மாதிரி வந்து அனுப்ப முடியாது. இப்போ ஒருத்தவங்க பக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமா நெட்டை ஆன் பண்ணி நம்ம ஃபைல்ஸ் அனுப்பணும் அப்படின்ற அவசியம் இல்ல. வாட்ஸ்அப்ல வந்து நியர்பை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நம்ம ப்ளூடூத் மூலமா நம்ம போட்டோஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து அனுப்பிக்கலாம். அதனால வந்து இந்த அப்டேட் மூலமா என்ன தெரியுதுன்னா, நம்ம ஷேர் இட் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து புதுசா டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இருக்கிற வாட்ஸ்அப்பை வச்சு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து அனுப்பிக்கலாம். இதனால ஸ்டார்டிங்ல இன்டர்நெட்டே இல்லாம போட்டோஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து அனுப்பிக்கலாம்னு சொன்னோடனே நிறைய பேர் சந்தோஷப்பட்டுட்டாங்க. பரவாயில்ல, நெட்டே இல்லாம வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் வந்து இல்ல. இந்த மாதிரி பக்கத்துல இருக்கவங்களுக்கு வேணா வந்து இந்த மாதிரி ப்ளூடூத் மூலமா வந்து அனுப்பிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனை தான் வந்து புதுசா வந்து வாட்ஸ்அப்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த ஒரு அப்டேட்டும் நிறைய பேத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தாங்க வந்து இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பக்கத்துல வந்து இருந்துகிட்டு வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு அந்த வீடியோ அனுப்புடி, இந்த வீடியோ அனுப்புடி, நான் வந்து இதை வந்து ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம நிறைய வீடியோஸை வந்து அனுப்பும் போது நமக்கு வந்து நிறைய நெட் வந்து வேஸ்ட் ஆகும். ஆனா அவங்க பக்கத்துல தான் வந்து இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நெட்டை யூஸ் பண்ணி அந்த வீடியோஸை அனுப்பணும் அப்படின்ற அவசியமே வந்து இல்ல. இந்த மாதிரி நியர்பை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணி நம்ம பாட்டுக்கு வந்து வீடியோஸ் அனுப்பிட்டு போயிட்டே வந்திருக்கலாம். இதனால நம்ம வந்து நெட்டை ஆன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நம்ம பாட்டுக்கு டேட்டா பஞ்சாயத்து இல்லாம எவ்வளோ வீடியோஸை வேணா நம்ம பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பிட்டு போயிட்டே வந்திருக்கலாம். அதனால இது ஒரு அட்வான்டேஜா வந்திருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம டூருக்குலாம் வந்து போறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து போவோம். அந்த இடத்துல வந்து இன்டர்நெட்டே வந்து கிடைக்காது. அப்ப கூட ஒரு சில போட்டோ பைத்தியங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே எனக்கு போட்டோ அனுப்பு, உடனே எனக்கு வீடியோ அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த போட்டோஸ் வந்து கேட்பாங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து நம்ம இன்டர்நெட்டை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அப்ப வந்து இந்த நியர்பை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நம்ம பாட்டுக்கு உடனுக்குடனே வந்து போட்டோஸை வந்து நம்ம வந்து அனுப்பிட்டு போயிட்டே வந்திருக்கலாம். அதனால இது ஒரு அட்வான்டேஜா வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம டேட்டா பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வந்து நிறைய பெரிய பெரிய வீடியோஸை வந்து அனுப்பும்போது அது ரொம்ப ஸ்லோவா வந்து போகும். அதனால நம்மளோட டேட்டாவும் வந்து வேஸ்டா வந்து ஆகும். அதனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நெட்டே இல்லாம இந்த மாதிரி நியர்பை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி எவ்வளவு ஃபைல்ஸை வேணா ஈஸியா அனுப்பிக்கிட்டே வந்து போகலாம். இதனால நிறைய பேத்துக்கு வந்து டேட்டா வந்து மிச்சமாகும். அதனால நம்ம இன்னொரு ஆப்பை டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஷேரிட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேல் வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி வந்து ப்ளூடூத்ல நிறைய ஃபைல்ஸை வந்து அனுப்புவாங்க. இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து கன்வீனியன்ட்டா வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.